ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். கிரிப்டோ யூசர்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து மஸ்ட் எல்லாரும் வந்து பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சிலேருந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் வகையில் ஹார்ட் மைனிங் அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப் வந்து போட்டிருந்தோம். இது வந்து இன்னமும் இவங்க வந்து எண்ட் ஆயிடுச்சு இந்த ஏர்ட்ராப் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஏர்ட்ராப் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற ஒரு மெத்தடுக்கு பேர் தான் ஏர்ட்ராப்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னமும் ஒரு சில ஏர்ட்ராப் ரன் ஆகிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம் சேனலில் ரன்னிங் ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போது ஹார்ட் மைனிங்கில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஹார்ட் மைனிங் ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் வந்து புதுசு அப்படின்னா நம்ம சேனல்லையே வந்து டெலிகிராம் சேனலில் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம் ஹார்ட் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓல்டு வீடியோவை பார்த்து இந்த ஏர்ட்ராப்பை ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. கீழேயே கூட நான் ஓல்டு வீடியோ லிங்க்னு சொல்லி கொடுக்குறேன். அதை பார்த்து ஃபுல்லாக அட்டன் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இந்த அப்டேட்டுக்கு வந்து வரலாம். இது என்ன அப்டேட் அப்படின்றத இப்போ நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து மஸ்ட்டு நீங்கள் எதை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக் ஷூர் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெலிகிராமில் அவங்களோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் பாட்டுக்கு நான் வந்து வந்துட்டேன். அப்டேட்ஸோட சேனலுக்கு நான் வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல சர்ப்ரைஸாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இது வந்து ஸ்ப்ளாஷ் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்மளால் வந்து படிச்சுக்க முடியும். இது அவங்க கொடுத்துருக்க அப்டேட் தான். ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மேக் ஷூர் டு ஹேவ் சம் டான் இன் யுவர் ஹாட் வேலட் பை டுமாரோ. நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட வேலட்டில் ஹாட் டோக்கன் இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல. பட் மேக் ஷூர் எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. நாளைக்கு வந்து டான் உங்களோட வேலட்டில் இருக்குதுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எதுக்காகன்னு தெரியல. ஒருவேளை இவங்க வந்து மேக் ஷூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வேலட்டில் டான் இருக்கிற வேலட்ஸை மட்டும்தான் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு ஸ்னாப்ஷாட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதில் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னாலுமே பரவாயில்ல. இந்த வீடியோவில் நான் பண்ணுறதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க. பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏர்ட்ராப் எலிஜிபிள்னு நினச்சிக்கிட்டா தான் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி வைப்போம். இதனால் நம்மளுக்கு எதுவும் வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டோ இல்லைனா வேறு எதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரோ நம்மளுக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கையில் இந்த அப்டேட்டை மஸ்ட் வந்து எல்லோரும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய வேலெட்டில் டானை நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். அதாவது எதில் ஹார்ட் வேலெட்டில் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். டேரெக்டாக நான் ஹார்ட் மைனிங்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மைனிங் ஆப்பில் எப்படி நம்ம டான் பர்ச்சேஸ், அதாவது டான்னு சொல்லி இது கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். நியர் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தடில் நம்ம இப்போ டான் காயினையும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்மள்கிட்ட நியர் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளை இப்போது டான் அட்ரஸை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். மேலே நம்மளோட அட்ரஸ் காமிக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணையில் நம்மளுக்கு டான்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இந்த டான் அட்ரஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. டான் அட்ரஸை காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் வெளியில் வந்து வந்துடலாம். இப்போது நீங்கள் கூகுள் க்ரோமை நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் க்ரோமில் ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோவாக்கா அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். மேலே வந்து போட்டிருக்கேன் இல்லையா கோவாக்கா அப்படின்ட்டு, கோவாக்கான்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா அந்த இடத்துல நிறையா காயின்ஸ் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஃபீஸுக்காக மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் ஃபீஸுக்காக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது இதில் காயினை வாங்கி கொண்டு போயிட்டு நீங்கள் ட்ரேடு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இதில் காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஜஸ்ட்டு இது ஏர்ட்ராப்புக்காண்டியே க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு விளாக் மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டான் காயின் தானே வேணும். ஸோ நான் வந்து டான் காயினை சூஸ் பண்ணிக்கிறேன். கெட் டான் காயின். தென் இந்த இடத்துல நம்ம வந்து சூஸ் பேக் அப்படின்ற இடத்துல மினிமம் ஒரு $1 கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இஷ்டம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். நான் வந்து ஒரு $2 வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ $1 வேணால் $1 கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லலை. இப்படிங்கையில் நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்காண்டி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்களையா. ஸோ ஒரு மினிமல் அமௌண்ட்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து போட்டுக்கங்க. நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து போட்டுருங்க. இமெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல டான் காயின் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் போட்டுட்டு பேமெண்ட் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே எவ்வளோ அமௌண்ட் சூஸ் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை அதுக்கு வந்து அனுப்பிட்டு ஜிபேயோ ஃபோன்பேவோ அதிலேருந்து அனுப்பிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள் தெளிவாக டிரான்சாக்ஷன் ஐடி ஆர் UTRன்னு இருக்கும். அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு இங்கே, அதாவது ஹார்ட் வேலெட்டில் உங்களுக்கு அந்த டான் காயின் பேலன்ஸ் இங்கே ஆட் ஆகிரும். எங்கே ஒரு ஸ்டெப் பேக் போவோம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டான் காயின் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிரும். பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அதை வந்து எல்லோரும் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மேக் ஷூர் அப்படின்ற வேர்டு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்னாப்ஷாட்டாக கூட இருக்கலாம். அதனால தான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.